மெய் எழுத்துக்களோட இந்த இரட்டை கொம்பு சேர்க்கும் போதுதான் நம்ம என்ன சவுண்ட் சேர்த்து சொல்லுவோம்னா ஏ. இரட்டை கொம்பு சேர்க்கும் போது என்ன உயிரெழுத்தோட சவுண்ட் சேர்ப்போம்? ஏ. ஓகேவா? இப்ப ஒவ்வொரு மெய் எழுத்துக்களோடையும் ஏ சவுண்ட் சேர்க்கும் போது நாம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி அதை எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஏகார வரிசை எழுத்துக்களை நாம இப்ப கத்துக்க போறோம். ஏகார வரிசை எழுதணும்னா இரட்டை கொம்பு சேர்த்து எழுதணும். அந்த புள்ளியை எடுத்துட்டு இரட்டை கொம்பு சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்ப பார்க்கலாமா நம்ம எல்லாரும்? இக்க புள்ளி எடுத்துட்டு ரத்த கொம்பு போட்டா கே. வெரி குட். இங்குல புள்ளி எடுத்துட்டு ரத்த கொம்பு போட்டா நே. இச்சில புள்ளி எடுத்துட்டு ரத்த கொம்பு போட்டா சே. இஞ்சில புள்ளி எடுத்துட்டு ரத்த கொம்பு போட்டா இத்துல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா டே. இன்னுல புள்ளி எடுத்து ரெட்ட கொம்பு போட்டா நே. இத்துல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா தே. இன்னுல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா நே. இத்துல புள்ளி எடுத்து ரெட்ட கொம்பு போட்டா பே. இன்னுல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா மே. ஈல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா ஏ. இருல புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா ரே. இல்ல ரெட்ட கொம்பு போட்டுட்டு லே. புள்ளி எடுத்து ரெட்ட கொம்பு போட்டா வே. வே. ரெட்டை கொம்பு போடும்போது ஏகார வரிசை வே. புள்ளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா ஏ. வெரி குட். இல்ல புள்ளி எடுத்து ரெட்ட கொம்பு போட்டா லே. இட்டுல புளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா ட்ரே. இன்னுல புளி எடுத்துட்டு ரெட்ட கொம்பு போட்டா நே. ஏகார வரிசை எழுத்துக்கள் எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா?